இந்த DSA அப்படின்ற ஒரு டேர்ம் கேட்டாவே இங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டென்ஷன், தலைவலி, கன்ஃபியூஷன், பயம். பிகாஸ் இன்டர்வியூல எல்லா டாப் MNC கம்பெனிஸும் இந்த DSA அப்படின்ற இந்த டாபிக்ல இருந்து அரேஸ், லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக்ஸ், கியூஸ், ட்ரீஸ், இப்படி நிறைய டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. இதெல்லாம் ப்ராப்பரா படிக்கலான்னு பாக்குறீங்க, பட் தமிழ்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வீடியோஸ் இந்த யூடியூப்ல கிடைக்க மாட்டேங்குது. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கான்செப்ட்ஸ் எப்படியாச்சும் படிக்கலாம்னு கஷ்டப்படுறீங்க. நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் ட்ரை பண்றீங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா படிச்சதை புரிஞ்சுக்கிட்டதை வச்சுட்டு நீங்க இன்டர்வியூஸ்லாம் அட்டென்ட் பண்ணி கிராக் பண்ணலான்னு பாக்குறீங்க, பட் ஸ்லிப் ஆயிடுது. எதுல? DSA டாபிக்ஸ்ல. பட் இங்க உண்மை என்னன்னா, ஆல்ரெடி இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு, பட் இங்கிலீஷ்ல இருக்கு. நீங்களும் படிக்கலாம் ட்ரை பண்றீங்க, பட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, ஹிந்தி புரிய மாட்டேங்குது. இப்படி நிறைய சேலஞ்சஸ் அடிக்கிட்டே போகலாம். இங்க பேசிக் கான்செப்ட்ஸே புரிஞ்சுக்க முடியலன்னா எப்படி இன்டர்மீடியேட்டுக்கு போய் அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களால சால்வ் பண்ண முடியும்? ஸோ ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் லான்ச்சிங் அ கம்ப்ளீட் DSA கோர்ஸ் இன் தமிழ் யூசிங் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த DSA கோர்ஸ் சீரீஸ் மூலமா நீங்க புரிஞ்சுக்க போறது என்னன்னா, what is DSA? Why companies give so much importance? Who should learn it? Why time and space complexity decide your interview score? How to solve DSA problems in Python? And how top MNCs ask questions? And most importantly, how to think like a problem solver. Kathukka ready? Let's start your data science journey in Tamil with your AI coach John today. Step by step solli tharan. This is your AI coach John. இந்த கோர்ஸ்க்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 பாயிண்ட் நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்றது பாத்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, திஸ் என்டையர் DSA கோர்ஸ் will be first released as a playlist. இப்போ நம்மளுடைய சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட்ல DSA யூசிங் பைத்தன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் எபிசோடா இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. ஸோ எவ்ரி வீக், அதான் செகண்ட் பாயிண்ட். வென் கேன் யூ எக்ஸ்பெக்ட் த நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்? எவ்ரி ஃப்ரைடே அன்டில் வி கம்ப்ளீட் தி அஜெண்டா. நீங்க நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த DSA யூசிங் பைத்தன் நீங்க எதிர்பார்க்கலாம். அன்டில் வி கம்ப்ளீட் தி அஜெண்டான்னு சொல்றீங்களே கோச், அப்ப அந்த அஜெண்டாவை கண்ணில் காமிக்கிங்கன்னா உள்ளர வந்து நம்ம வந்து காமிக்கலாம். ஸோ do not worry about it. செகண்ட் பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். மை டீம் ஜாயின்ஸ் யூ திஸ் டைம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பேசியிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் யூடியூப்லேயே என்னால் ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஸ் இண்டிவிஜுவல் பர்சனாக எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. பிகாஸ் ஐம் ஆல்சோ லீடிங் அ கம்பெனி பிஹைண்ட் த சீன்ஸ்ன்றதுனால ஐ எம் டேக்கிங் மை டீம் சப்போர்ட்ஸ் ஹியர். ஸோ ஐம் இன்ட்ரடியூசிங் ஒன் ஆஃப் அவர் R&D டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் ஹூஸ் அ பார்ட் ஆஃப் மை இன்டர்னல் டீம். நிறைய பேருக்கு இந்த கோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால ஆஸ் இண்டிவிஜுவல் பர்சனாக இட்ஸ் பிகமிங் வெரி சேலஞ்சிங். அதனால் ஓகே, நம்ம டீமை பில்ட் பண்ணி ஸோ நீங்கள் வந்து டீச் பண்ணுங்கன்ற மாதிரி நான் என்னோட டீமை உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இவர் வந்து நம்ம சேனலில் ஒரு MCP அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவரவே திருப்பி உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். திஸ் கோர்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி டேக்கன் பை Strephin அப்படின்றவர் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. டு நாட் வரி, பிகாஸ் நம்மளுடைய சேனலுடைய கோலே வந்து பார்த்தீங்கன்னா மேக் திங்ஸ் சிம்பிளிஃபைட். எதை டீச் பண்ணாலும் நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் சிம்பிளிஃபைடாக நம்ம டீச் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட இதை பார்த்தாங்கன்னா புரிஞ்சிடும். பட் உங்களுக்கு என்ன இருக்கணும்னா அந்த லேர்னிங் மைண்ட் செட் இருக்கணும். ஜட்ஜிங் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களால் எதுவுமே கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் லேர்னிங் மைண்ட் செட்டில் ஓகே, நம்மளும் ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் எடுத்து எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை எரர் வந்து எல்லாமே பல விஷயங்கள் நாங்களும் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லும் போது நீங்களும் அட்லீஸ்ட் அது இம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணிங்கனாவே அதுவே எங்களுக்கு வந்து போதுமானது தான். ஸோ நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு வரும். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ஃப்ரம் நவ் ஆன் யூ வில் ஸ்டார்ட் சீயிங் மோர் ஆஃப் மை டீம் மெம்பர்ஸ் டீச்சிங் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ். தட்ஸ் ஹவ் வி ஆர் ஸ்கேலிங் ப்ரோஐடி பிரிட்ஜ் மிஷன். நம்ம கம்பெனிக்கு ப்ரோஐடி பிரிட்ஜுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷன் இருக்குது. அதை நோக்கி நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆஸ் அ டீமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆஸ் அ இண்டிவிஜுவல் பர்சனாக நான் இங்கே ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஐ எம் பில்டிங் அ டீம் உங்களுக்கு எல்லாத்துக்கும். பட் எல்லாமே இந்த நாலேஜ் ஷேரிங் பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய கோல். ஸோ அதனால டேக் பெனிஃபிட் அவுட் ஆஃப் திஸ். ஓகே, தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் வி ஆர் பில்டிங் அஸ் அ டீம். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் வந்து மோஸ்ட்லி இந்த கம்பெனி ப்ரோஐடி பிரிட்ஜ்ன்ற நம்ம கம்பெனியை ஸ்ட்ராட்டஜிக் நம்ம பயங்கரமாக பிளான்லாம் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு ஸ்கேல் பண்ணுறதுக்குலாம் பயங்கரமாக ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் இட். இந்த கோச்சிங் சைடையும் தாண்டி நிறைய B2B கொலாபரேஷன்ஸ்லாம் நடக்குது. நிறைய கம்பெனி விசிட்ஸ்லாம் வந்து நம்ம டீம் போகிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் மை பிரெயின் இன் டு திஸ். அதனால் நான் இந்த சேனல் விட்டு போயிடுவேன்னு கேட்டால் அப்படி கிடையாது. என்னையுமே இந்த கோர்ஸில் நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க. ஸோ உங்கள் கூட நானும் சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நல்லா நான் உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் படிக்கிறீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, உள்ள டேட்டா சயின்ஸில் எடுத்து படிக்கிறாங்க, டேட்டா அனலிஸ்ட் எடுத்து படிக்கிறாங்க, GenAI ஏஜென்டிக் ஏல எடுத்து படிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் ஐம் ரெஸ்பான்சிபிள் டு பிரிங் தம் சம் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றதுனால அந்த ஏரியாவில் நான் வந்து கொலாபரேஷன் சைடில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் நீங்கள் சேனலில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் சம்திங் ஐ ஹேவ் டு கிவ் அப்படின்றதுனால எல்லாமே இவாலுவேட் பண்ணி ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு பிரிங் திஸ் கண்டென்ட் ஃபார் யூ. ஸோ கரண்ட்லி அவர் டீம் இஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங் வித் நிறைய கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வி ஆர் ஹேண்ட்லிங் போத். அதான் சொன்னேன், கார்பரேட் கொலாபரேஷன்ஸும் நடந்துகிட்டு இருக்கு, B2C கொலாபரேஷன்ஸும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவர் USP ரிமைன்ஸ் சேம். என்னன்னா, இந்த
ட்ரைனிங் ப்ளஸ் மென்டார்ஷிப் டில் பிளேஸ்மெண்ட். ஸோ யாராருக்கெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக படிக்கிறீங்களோ உங்களையே எப்படியாச்சும் கரை சேர்த்து விடுறதுக்கு ஆஸ் அ டீமாக உள்ளர வந்து நான் இண்டிவிஜுவல் பர்சனை தாண்டி டீமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பாயிண்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் இந்த சேனலையும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வை திஸ் கோர்ஸ் மேட்டர்ஸ்? பிகாஸ் தமிழில் ஒரு ஸ்ட்ரக்சர்டு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் டிஎஸ்ஏ பர்டிகுலர்லி யூசிங் கிடைக்க மாட்டேங்குது. நானும் யூடியூப்ல இந்த கோர்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு கம்ப்ளீட் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக இல்லை. ஸோ அதனால தான் ஓகே வை நாட் வி டேக் திஸ் அண்ட் வி கிவ் திஸ் டு அவர் கம்யூனிட்டி அப்படின்றதுனால ஐம் ஜஸ்ட் கிவிங் திஸ் டு யூ. ஓகே, எவ்ரி கான்செப்ட் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே ஃபஸ்ட்டு வாட் இஸ் த பர்டிகுலர் கான்செப்ட், அரேஸ், லிங்க்ட் லிஸ்ட்டு, அப்புறம் ஸ்டாக்ஸு, கியூவு, ட்ரீஸ், இந்த மாதிரி 5 முக்கியமான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதனுடைய அல்காரிதம்ஸ், இதெல்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அல்காரிதம் அப்படின்னா சர்ச்சிங், சார்ட்டிங், இந்த மாதிரிலாம் நிறைய அல்காரிதம்ஸ்லாம் சொல்லுவோம். அதில் உள்ளே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக படிக்க போகிறீங்க. ஸோ வாட் இஸ் அப்படின்றத தியரியை கற்றுக்கிட்டு ஹவு டு இம்ப்ளிமெண்ட் திஸ், இப்போ நீங்கள் அந்த மாதிரி எந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்றது உள்ளே தெளிவாக ஸ்டெஃபின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நீங்கள் போய் பாருங்கள். ஸோ தியரியும் இருக்கும், டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கும். பட் நீங்கள் டெமோவை பார்த்துட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனுடைய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து போடுங்க. 5th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஹூ ஷுட் வாட்ச். யாருக்குள்ள அது வந்து பயங்கரமாக பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை உள்ளர ஸ்டெஃபின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அடுத்த மாடியூலில் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் எபிசோடு 1 டிஎஸ்ஏ எபிசோட் 1 கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3 மாடியூல் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். மாடியூல் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் த ஸ்கோப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கோர்ஸ், என்னென்ன அஜெண்டாலாம் இருக்கும், எப்படிலாம் போக போகிறோம் அப்படின்றது ஸ்டெஃபின் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது மாடியூல் 1. அடுத்த மாடியூலில் வாட் இஸ் டிஎஸ்ஏ, why that particular DSA is important, platforms, என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் 3 ஹவு டு சால்வ், நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஈஸி லெவல் ஆஃப் ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி இந்த எபிசோடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஓகே, ஸோ எல்லோரும் பயங்கரமாக ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. பிஃபோர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இஃப் யூ ஸ்டார்டிங் டுடே, எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் இப்போவே நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேர் என்ன பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்து இதை படிக்க போகிறீங்க, அண்ட் வாட் இஸ் யுவர் கோல், இது படிக்கிறனால நீங்கள் என்னவோ ஆகணும்னு விருப்பப்படுறீங்க நீங்கள் போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆர் கன்சர்ன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இவாலுவேட் பண்ணி அதை இந்த பர்டிகுலர் டிஎஸ்ஏ சீரீஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படின்றது டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு ட்ரை. ஸோ அதனால் இப்போவே இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த மாடியூல் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு அப்டேட்டை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. பிகாஸ் எவ்ரி நைட் நான் வந்து என்னோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு போய் பார்க்கும்போது என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கீங்க, அதில் உங்களுக்கு உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன், செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட்டின் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ப்ளீஸ் ட்ராப் யுவர் கமெண்ட்ஸ். இது மட்டும் எனக்கு இருந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் இந்த செஷன் பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு கமெண்ட் போடுங்க, உங்களுக்கு அந்த செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றது போட்டு யூ கேன் ஜஸ்ட் வைண்ட் அப் திஸ். ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே நீங்கள் இப்போ அடுத்த மாடியூல் 1 போகலாம். பட் அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணுங்கள், உங்களை பற்றி அப்டேட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் உள்ளே போங்க. லெட் மீ நோ ஹவ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் யுவர் கோல் அண்ட் வாட் பேக்ரவுண்ட் யூஆர் கமிங் ஃப்ரம், ஸோ தட் ஐ வில் ஆல்சோ கெட் டு நோ. அதுக்கேற்ற மாதிரி உங்களையும் நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் போட்டுட்டு உள்ளே போவீங்க நம்புறேன். உள்ளே போய்க்கோங்க. இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. Hi everyone, my name is Strephin and I welcome you all to this DSA full course in Python. So in the course நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to learn data structures and algorithms in Tamil. So தமிழ்ல data structures என்ன, algorithms என்ன, so இந்த data structures and algorithms யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணலாம், எப்படி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம், எப்படி ஒரு ப்ராப்ளம் லாஜிக்கலாக திங்க் பண்ணலான்றதை பற்றியெல்லாம் இந்த கோர்ஸில் நம்ம படிக்க போகிறோம். And then இந்த கோர்ஸை எப்படி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம்னா we have taken some important topics like arrays, linked lists, stacks, queues, இந்த மாதிரி important topics எடுத்திருக்கோம். And then we have 8 to 10 questions, important questions under each topic. ஸோ எப்படி இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, so these are questions which are frequently asked or repeatedly asked in some of the top MNC companies interviews. ஸோ இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா, ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் அண்ட் ஃபவுண்டேஷன்லாம் சொல்லலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது மூலயமா இந்த பேட்டர்ன்ஸ் வச்சு, இந்த லாஜிக் வச்சு இன்னும் நிறைய கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ திஸ் ஆர் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸை நிறைய இன்டர்வியூஸில் திருப்பி கேட்குறாங்க. இதை நீங்கள் கற்றுக்கிட்டாலும் நிறைய இன்டர்வியூஸை நீங்கள் கிராக் பண்ணலாம். அண்ட் தென் இதை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த சேனலை நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எங்களோட கோல் என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க, இல்லை இந்த கோர்ஸை பார்க்குறீங்கன்னா எங்களோட கோல் என்னென்னா, ஈவன் a school students should understand what we teach.
அண்ட் தென் வி ஹேவ் அ ரிக்வெஸ்ட் ஆஸ் வெல். எங்களோட ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த கோர்ஸில் நீங்கள் பார்க்குறதான வீடியோஸ், ப்ராப்ளம்ஸ், கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நாங்கள் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா, இல்லை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா, இது ஈஸியாக இருக்கா இல்லை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செஷனில் நீங்கள் சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணும்போது இன்னும் நிறைய கோர்சஸ் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் இதை மோட்டிவேட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லெட் அஸ் நோ யுவர் தாட்ஸ் இன் தி கமெண்ட் செஷன். அண்ட் தென் ஹூ கேன் வாட்ச் திஸ் செஷன்? யாருக்கெல்லாம் இந்த செஷன் யாருக்கெல்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமோ, இல்லை யாரெல்லாம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களோ, இல்லை இன்னும் உங்களோட லாஜிக்கல் திங்கிங்கை இன்னும் அதிகப்படுத்தணும், இன்னும் ப்ரோக்ராமிங்கை இன்னும் நல்லா நான் கற்றுக்கணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த செஷன் இதுலேருந்து நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் அவர் அஜெண்டா. ஸோ இந்த கோர்ஸில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோன்னா, வாட் இஸ் டிஎஸ்ஏ என்ன, ஸோ ஏன் இந்த டிஎஸ்ஏ நம்ம படிக்கணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் வாட் இஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஸோ இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு சால்வ் சம் பேசிக் ப்ராப்ளம்ஸ். அண்ட் தென் வில் ஸ்டார்ட் வித் அரே, அண்ட் தென் லிங்க் லிஸ்ட், அண்ட் தென் ஸ்டாக், அண்ட் தென் கியூ, அண்ட் தென் ட்ரீஸ். ஸோ இந்த எல்லா டாபிக்ஸும் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். Before we start, I would like to start with a quote. The expert in anything was once a beginner. ஸோ உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்கலாம், இல்லை சில விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்னும் நான் ஒரு பிகினராக இருக்கேன், இன்னும் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே இருக்கேன், இன்னும் நான் வளரல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீ எப்போ முடிக்க பண்ணுற, நிறைய கேள்வி, நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கலாம். பட் ஐ வுட் லைக் டு சே ஒன் திங், எவ்ரி எக்ஸ்பர்ட் ஸ்டார்டட் வேர் யூ ஆர் நவ். ஸோ அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் தொடங்கியிருக்கீங்க. If you have started, you will complete it. Have this confidence, have this hope. Let's learn together. Yes, நம்மளோட கோர்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் இது தான், வாட் இஸ் டிஎஸ்ஏ. ஸோ டிஎஸ்ஏன்னா என்ன? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் ஃபார்ம் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். அதாவது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ஃபவுண்டேஷன் எதுனா, தட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வேஸ் ஆஃப் ஆர்கனைசிங் அண்ட் ஸ்டோரிங் டேட்டா. ஸோ நம்மகிட்ட டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளி இட் இஸ் ஸ்ட்ரக்சரிங் தி டேட்டா. ஸோ அரேஸ், லிங்க் லிஸ்ட், ஸ்டாக்ஸ், கியூஸ், ட்ரீஸ் தான் நம்மளோட டாபிக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் தென் வாட் இஸ் அல்காரிதம்ஸ்? அல்காரிதம்னு என்ன? ஸோ அல்காரிதம் இஸ் நத்திங் பட் ஸ்டெப்-பை-ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஃபார்முலாஸ் டு சால்வ் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அண்ட் தென் சில ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் தான் இந்த அல்காரிதம். ஸோ அல்காரிதம்ஸ் வி ஹாவ் லைக் சர்ச்சிங், சார்ட்டிங், ரெக்கர்ஷன். ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் தி அல்காரிதம்ஸ். ஸோ இப்போ டிஎஸ்ஏன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஒய் டிஎஸ்ஏ? ஏன் நம்ம இந்த டிஎஸ்ஏ படிக்கணும்? ஃபர்ஸ்ட் திங், டு திங்க் லைக் எ ப்ரோக்ராமர். ஒரு ப்ரோக்ராமர் எப்படி திங்க் பண்ணுவார், ஒரு ப்ரோக்ராமர் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணுவார், லாஜிக்கலாக ஒரு ப்ரோக்ராமை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத இந்த டிஎஸ்ஏ நமக்கு கற்றுக் கொடுக்கும். அண்ட் தென் டு ரைட் கோட் எஃபிஷியன்ட்லி. ஸோ ஒரு கோடை வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தட் மட்டும் இல்லை, நிறைய விதமான மெத்தட்ஸ் இருக்குது, இல்லை நிறைய வேஸில் ஒரு ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் அந்த கோடை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக எழுத போகிறோம். ஸோ இங்கே தான் லைக் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கே தான் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதை பற்றி இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் ஸோ இந்த மாதிரி கோடை எஃபிஷியண்ட்டாக எப்படி ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுன்றதுக்காக தான் இந்த டிஎஸ்ஏ. அண்ட் தென் டு கிராக் இன்டர்வியூஸ். ஸோ இது நிறைய பேர் இதுக்காக தான் டிஎஸ்ஏ படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் அதுக்காக தான் படித்தேன். அண்ட் தென் ஸோ இந்த ஒரு இன்டர்வியூஸில் எப்போதுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் என்ன இருக்குன்னா ப்ராப்ளம் சால்விங். ஸோ சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருவாங்க, அதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டே. ஸோ அந்த ரவுண்டை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு இந்த டிஎஸ்ஏ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் டு பில்ட் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒரு கம்பெனிக்குள்ளேயே நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக, ஒரு இன்ஜினியராக நீங்கள் ஏறிட்டாலும் அங்கே உங்களுக்கு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அதில் நிறைய ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை லாஜிக்கலாக எப்படி திங்க் பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணலாம், இன்னும் ஒரு ப்ராடக்ட் நம்ம கொடுத்தா அதை பில்ட் பண்ணுறது எப்படி லாஜிக்கலாக பில்ட் பண்ணலான்றதை இந்த டிஎஸ்சி மூலயமா உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அண்ட் தென் டு க்ரோ அஸ் எ டெவலப்பர். நீங்கள் ஆல்ரெடி ஒரு டெவலப்பர் ஆகிட்டீங்க, இப்போது இன்னும்
அந்த டெவலப்பர் ரோலில் க்ரோ எப்படி ஆகுறதுக்காக இந்த டிஎஸ்ஏ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாட் ஒன்லி ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்றது சொல்ல முடியாது. இன்னும் சில ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய லாங்குவேஜ் சில கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அந்த லாஜிக்ஸை, அந்த அல்காரிதம்ஸை ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கு இந்த டிஎஸ்ஏ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ டிஎஸ்ஏன்னு உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, இது ஏன் கற்றுக்க போகிறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம எதில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம்? ஸோ we need a platform. ஸோ here we solve this in Geeks for Geeks. ஸோ இந்த Geek for Geeks எங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப எஃபிஷியன்ட் இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த Geeks for Geeks நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த Geek for Geeks எப்படி யூஸ் பண்ணுறதுனா, இந்த Geek for Geeks லைக் லாகின் பேஜ். ஸோ geekforgeeks.org சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வரும். இங்கே நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அண்ட் நிறைய லாங்குவேஜஸில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், நிறைய கற்றுக்கலாம். நிறைய விஷயங்கள் இந்த Geek for Geeksல இருக்குது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அண்ட் தென் இங்கே சைன்இன் கொடுத்து நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இங்கே சைன்இன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இமெயில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட்டை Geek for Geeksல க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. அண்ட் தென் எங்கே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னா, we have created a கூகுள் ஷீட் here. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have the ஏற்கனவே அஜெண்டாவில் பார்த்துருப்பீங்க, we are going to solve basic problems, arrays, linked list, stacks, இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் லைக் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் யூ ஹேவ் தி நேம் ஆஃப் தி ப்ராப்ளம், அண்ட் தென் ஆன் தி ரைட் சைட் யூ ஹேவ் தி ப்ராப்ளம் லிங்க்ஸ். ஸோ இங்கே இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ஃபைண்ட் ஈவன் ஆர் ஆட். ஸோ இங்கே இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் டைரெக்ட்லி டேக் இட் டு தி Geek for Geeks பேஜ். ஸோ டைரெக்டாக இந்த ப்ராப்ளமை நீங்கள் Geek for Geeksல சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கிடச்சிரும். ஆர்எல்ஸ் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் இங்கே உள்ளே போய்க்கலாம். ஸோ இங்கே உள்ளே போனால் ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு லாகின். ஸோ லாகின் பண்ணாமல் நீங்கள் கொஸ்டின்ஸை இங்கே சால்வ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லாகின். ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணனால இது சீக்கிரமாக லாகின் ஆயிடுச்சு. ஸோ Geek for Geeks இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூ வில் ஹேவ் தி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் எக்ஸ்பெக்டட் காம்ப்ளெக்சிட்டிஸ். ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் செஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்னும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் அந்த ரைட் ஹேண்ட் சைடு இங்கே இந்த ட்ராப் டவுனை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் ஆல் தி அதர் லாங்குவேஜஸ். நீங்கள் எந்த லாங்குவேஜஸில் கோட் பண்ண போகிறீங்க அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம்னா we are going to use Python. ஸோ Python யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த டிஎஸ்ஏ இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் ஒன்ஸ் இங்கே நீங்கள் கோடை நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் கம்பைல் அண்ட் ரன் கொடுத்தீங்கன்னா இட் வில் ரன். ஸோ உங்களுக்கு அந்த டெஸ்ட்டெல்லாம் கிளியர் ஆகிடுச்சா, அந்த டெஸ்ட்டெல்லாம் பாஸ் ஆகிடுச்சா இல்லைன்றதுக்காக உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வரும். ஸோ இங்கே கம்பைல் பண்ணி இங்கே ரன் பண்ணிடலாம். ஸோ இது இன்னும் ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். அண்ட் தென் ஒன்ஸ் கம்பைல் ரன் கொடுத்ததுக்கப்புறமா அங்கே கிளியர் ஆச்சுன்னா அண்ட் தென் யூ கேன் சப்மிட். ஸோ சப்மிட் கொடுக்கும்போது உங்களுக்கான ஸ்கோர்ஸ் எல்லாம் அங்கே வரும். ஸோ எவ்ரி டைம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒன்ஸ் கம்பைல் அண்ட் ரன் கொடுத்ததுக்கப்புறமா அங்கே பாஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் கொடுங்க. டைரெக்டாக சப்மிட் கொடுக்காதீங்க, பிகாஸ் இட் வில் அஃபெக்ட் யுவர் ஸ்கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்றது வேறு விஷயம். பட் ஃபர்ஸ்ட் கம்பைல் அண்ட் ரன் கொடுங்க அண்ட் தென் சப்மிட் கொடுங்க. ஸோ திஸ் இஸ் அ Geek for Geeks இன்டர்ஃபேஸ். நம்ம இப்படி தான் நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்கமிங் செக்ஷன்ஸில் we are going to solve some basic problems. And this is part 3. ஸோ ப்ரீவியஸ் செஷன்ஸில் டிஎஸ்ஏனா என்னன்னு பார்த்தோம், அண்ட் தென் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு என்னன்னு பார்த்தோம், அதை எப்படி ப்ராப்ளமில் யூஸ் பண்ணலான்றதையும் பார்த்தோம். And then in the session we are going to solve some basic math problems. So problems like devices, prime numbers, palindromes. So இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸை இங்கே சால்வ் பண்ண போகிறோம். நமக்கு தான் டைரெக்டாக டாபிக்ஸ்குள்ளே போயிடலாமே. அரேஸ், ஸ்டாக்ஸ், லிங்க் லிஸ்ட், இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்குது. டைரெக்டாக டாபிக்ஸ்குள்ளே போயிடலாமே. ஏன் இந்த பேசிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா why? Because it builds core logical thinking. நீங்கள் இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம், லாஜிக்கலாக அந்த ப்ராப்ளம் எப்படி திங்க் பண்ண போகிறோன்றது நமக்கு தெரியணும்.
அண்ட் தென் இட் ஸ்ட்ரென்தன்ஸ் யுவர் கமெண்ட் ஓவர் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுருப்போம். ஃபண்டமெண்டல்ஸ் லைக் லூப்ஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், சில மேத் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி ஒரு ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த பேசிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது மூலிமா கற்றுக்கலாம். அண்ட் தென் இட் ட்ரெயின்ஸ் டு ரெக்கக்னைஸ் பேட்டர்ன்ஸ். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளான சில கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். அண்ட் தென் இந்த பேட்டர்ன்ஸ் சில காம்ப்ளெக்ஸான கொஷின்ஸை சால்வ் பண்ணும் போதும் அந்த ப்ராப்ளமில் இந்த பேட்டர்ன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பிரெயின் ஆல்ரெடி இந்த சில ப்ராப்ளமை சால்வ் பண்ணனால அதே பேட்டர்னை அந்த காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போது இந்த பேட்டர்ன் நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி அங்கேயும் நம்ம பிரெயின் இதை யூஸ் பண்ணும். ஸோ இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரமாக தியரியாகவே பார்த்துட்டோம். இவ்வளோ நேரம் தியரியாகவே காமிச்சிட்டிங்க, எப்போ ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறீங்க நீங்கள் கேட்குறதெல்லாம் எனக்கு புரியுது. ஸோ ஸ்டார்ட் தி ப்ராப்ளம்ஸ் நவ். பிஃபோர் தட் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் எனக்கு கேட்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு, இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது உடனே உங்களுக்கு கிடச்சிரும். பட் இதை சர்ச் பண்ணாமல் இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா யோசித்து, இது ரொம்ப சிம்பிளான பேசிக்கான கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ இந்த கொஸ்டினை நல்லா யோசித்து கமெண்ட் செக்ஷனில் இதோட ஆன்சரை சொல்லுங்கள். ஸோ த கொஸ்டின் இஸ், ஐ ஹாவ் கீஸ் பட் நோ லாக்ஸ், ஸ்பேஸ் பட் நோ ரூம், யூ கேன் என்டர் பட் யூ கான் கோ அவுட் சைட், வாட் ஆம் ஐ? சீக்கிரமாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வித் தட் செட், we'll solve our first problem now. And finally, we are going to solve our first problem, which is odd or even. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு எப்படி வரலான்றத ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். we have a Google ஷீட். அந்த ஷீட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா it will take you to the problem. You have the problem name as well as problem link. ஸோ ப்ராப்ளம் லிங்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ராப்ளம்க்கு வந்துடும். ஆர் நீங்கள் கீக் ஃபார் கீக்ஸோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய் இந்த ஆட் ஆர் ஈவென்ட்றத சர்ச் பாரில், இங்கே சர்ச் பார் இருக்குல்ல, இங்கே சர்ச் பாரில் சர்ச் பண்ணிங்கன்னா you will get this question. So let's start this problem. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான். Given a positive integer n, determine whether it is odd or even. Return true if the number is even and false if it is odd. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இது n is equal to 15 இருக்கு. அது 15 வந்து ஆடாக இருந்தால் ஃபால்ஸுன்னு, லைக் ஈவனாக இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், ஆடாக இருந்தால் இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ எப்படி ஆர்டர் ஈவனை கண்டுபிடிக்கிறதுனா, லைக் இஃப் இட் இஸ் டிவைடட் பை 2 ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இட் இஸ் அ ஈவன் நம்பர். இஃப் இட் இஸ் நாட் டிவைடட் பை 2 ரிமைண்டர் நமக்கு ஏதாச்சும் நம்பர் இருந்துச்சுன்னா இட் இஸ் அன் ஆட் நம்பர். ரொம்ப சிம்பிள் தான். we are going to solve this. So let's start the code here. First, if n modulus 2 is equal to 0, அதாவது n modulus 2 n divided by 2 பண்ணும்போது ரிமைண்டர் 0வாக இருந்துச்சுன்னா we are going to return true. else இல்லை, ரிமைண்டரில் வேறு ஏதாச்சும் நம்பர் இருந்துச்சுன்னா we are going to return false. ஸோ இதை இப்போ இங்கே ரன் பண்ணி பார்க்கலாம். Yes, we got the output. n is 15. 15 is not an even number, so we are going to return false. இப்போ உங்களுக்கு தெளிவா why DSA is important, how to implement this, என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்றது எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்றது தான் என்னுடைய அசம்ஷன். நீங்கள் இந்த 3 மாடியூலும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய பேக்ரவுண்டை பற்றி போட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த எண்ட் பார்த்து முடிச்சுட்டு நீங்களும் உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கு, ஈஸியாக தான் இருக்குதா, வாட் இஸ் சம்திங் ரன்னிங் இன் யுவர் மைண்ட், இது எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டெஃபினெட்லி தட் வில் ஆக்ட் அஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் மீ அண்ட் ஆல்சோ ஃபார் ஸ்டெஃபின். ஸோ தட் நாங்களும் உங்களுக்கு வீக்லி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கலாம். நீங்களும் இதெல்லாம் ப்ராப்பராக படித்து உங்களோட கெரியரில் அடுத்த ஸ்டெப் நீங்கள் போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் எங்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைச்சதுன்னா தட் இஸ் சம்திங் குட் ஃபார் அஸ். அண்ட் அதுதான் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். நிறைய பேர் நிறைய இடத்துல தான தர்மம்லாம் பண்ணுறாங்க. ஏதோ எங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் மூலமாக கொடுக்கலாம் நாங்கள் விருப்பப்படுறோம். பட் அதுக்கு ரிட்டனாக நாங்கள் கேட்குறது ஜஸ்ட் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, அப்போ தான் நிறைய பேத்துக்கும் போய் சேரும். ரெண்டாவது, எங்களுக்கும் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க, ப்ராப்பராக படிச்சிருக்கீங்கன்றது எங்களுக்கும் தெரிய வரும். ஓகே, ஸோ டு நாட் ஃபர்கெட் டு drop your comments in the comment section before you wind off this particular part. கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா போட்டுட்டு போங்க. அடுத்த வாரம் ஃப்ரைடே இதிலிருந்து நம்ம அடுத்த ஃபுல்லாகவே ரொம்ப ஹேண்ட்ஸானாக தான் இருக்க போகுது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் சி, அடுத்த ஒரு வீடியோவில் நான் திருப்பி உங்கள்கிட்ட வந்து பேசுவேன். அது வரைக்கும் பை.